ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தக்குடியில் இருக்கும். டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th April செகண்ட் ஃபேஸ் அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ பத்தக்குடியில் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கல் ஏற்றணும். இன்னும் ஒரு அடி ஏற்றிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல இங்கே பண்ண பாருங்கள், எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதுக்கு மட்டும் வரணும். ஸோ இது ஒரு பேலன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் மட்டும் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு அடி ஏற்றணும் கல். ஏற்றிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு வந்தாச்சு. ஸோ இங்கே இதுதான் ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமு. உள்ளே வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இதில் லைட்டு ஃபுல்லாக வச்சாச்சு. இங்கே இருக்கிற பிளாட்ஃபார்ம் லைட் ஃபுல்லாக வச்சுட்டாங்க. இது அடுத்தது சிஆர்எஸ் தான் நடக்க போகுது. அதுதான் எப்போன்னு ஆக்சுவலாக ஏப்ரல் 29ன்னு சொல்கிறாங்க. பார்த்தாதான் தெரியும். ஸோ இந்த ஷெல்டர் ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு. எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸும் நடந்துகிட்ருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அது முடிய போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பலத்துக்கு வந்தாச்சு. பாருங்கள். ஸோ இந்த எல்சி கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல சிக்னல் வச்சாச்சு. ஸோ எல்லா வேலையுமே நிம்மூலமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ பாருங்கள், சிக்னலும் அந்த போஸ்ட்டும் அவங்க வச்சுட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த சைடில் சிக்னலும் வச்சாச்சு. எல்சி கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா பணிகளும் மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில் கண்ணன்கி. ஸோ எல்சி ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்சி ஒர்க் முன்னாடி முடிக்காமல் இருந்தது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது மேனுவல் கேட்டு போல். சப்போஸ் இந்த கேட் ஏதாவது ஃபால்ட், ஏன்னா இது வந்து ஃபுல்லாக மிஷின் போல். ஸோ அதனால் மேனுவலாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சி இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கோவில் கந்தன் கூட எல்சி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நம்ம கொடுத்துட்டு ஒரு எல்சி மட்டும் தான் பேலன்ஸு, ஒரு கேட் மட்டும் தான் பேலன்ஸு. இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்தது மேனங்குடியில் போய் பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதுக்கு அடுத்தது அம்பகத்து எல்சி முடிக்க போகிறாங்க. ஸோ எல்லாமே ஓவராலாக பண்ணுறாங்க. ஏன்னா 29ன்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனங்குடிக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல இன்னும் எல்சி வேலைகள் இருக்குது. இங்கே வேகன் நிற்கிது. ஜல்லி இங்கே ஏற்றிட்டு இருக்காங்க. சிக்னல் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இங்கே மட்டும் தான் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இங்கே தான் ஜல்லிகள் ஏற்றிட்டு ஃபில் பண்ணிட்டு போகிறது. அப் டு இந்த சைட்லேருந்து ஃபொர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ இங்கே தான் ஜல்லிக்கல் ஏற்றுறாங்க. ஸோ பாருங்கள், இது ஜல்லிக்கல் ஏற்றிட்டு அப்படியே இங்கேருந்து போகுது. ஸோ இதெல்லாம் இந்த ஒர்க்கோட இது மேனங்குடியில் பெண்டிங் இருக்குது. எல்சி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. சிக்னல்லாம் வச்சுட்டாங்க. 2 சைடுமே வச்சுட்டாங்க சிக்னல். ஸோ இது முடித்தோன்னே அது வச்சுருவாங்க. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேரில் வந்துவிட்டோம். ஸோ இன்றைக்கி அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தக்குடியில் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருந்துச்சு. திருநள்ளாறில் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸு, லைட் வைக்கிறது, இந்த மாதிரி ஸ்டேஷன் வேலைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒயரிங் கரெக்ஷன் வேலையும் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு அடுத்தது நேராக அம்பகத்தூர் வந்தோம். அம்பகத்தூர் எல்சி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
அடுத்தது கஞ்சன்குடியிலையும் எல்சி ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது மேனங்குடி மட்டும்தான் பேலன்ஸு. ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்த அளவுக்கு வேலை இல்லைங்கிறாங்க. இதுதான் புது லைன், வேலம் காரைக்கால் போகிற புது லைனு. ஸோ எல்லா ஒர்க்ஸுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் நெருக்கியாச்சுங்கிறாங்க. மேபி நான் இப்போதைக்கு இன்னொரு கரெக்ஷன் நான் சொல்லிக்கிறேன். குட்ஸு அப்டேட் பண்ணலை, டேரெக்டாக சிஆர்எஸ் முடிஞ்ச பிறகு தான் குட்ஸு இப்படிலாம் வராங்க. திருநள்ளாறில் ஸ்டேஷன் மாஸ்டர்ஸில் இது ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அது இன்னும் வர வாரத்தில் அது முடிஞ்சிடும் போல். ஸோ ஓவராலாக எல்லாமே கிட்டத்தட்ட நெருக்கியாச்சு. மேபி இந்த மந்த்து இன்னொரு 5-6 நாளில் எண்ணெய் ஒர்க்கு பைலத்தில் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே எல்லாம் ஓவராலாக முடிச்சுட்டு வராங்க. பேக்கிங்கும் நடந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே நெருங்கியாச்சு. பட்டு சிஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் எண்டு அப்படி இல்லைன்னா May 1st இதில் தாண்டாருங்கிறாங்க. முடிஞ்சால் இந்த மந்த் எண்டு கண்டிப்பாக வந்துருங்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் நெருக்கியாச்சு, இதுக்கப்புறம் வேலை இல்லைங்கிறாங்க. ஸோ இதுதான் நாங்கள் ஓராள்கிட்ட கேட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். அவங்க சொல்கிற கணக்கை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் மார்ச்சுன்னு நம்ம சொன்னோம், அது இல்லை, April 29ன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நாங்கள் அடுத்த வாரம் வார வாரம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் வீடியோனால் எப்போ வரும்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ நாங்கள் மனசுக்கு இன்றைக்கி சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா சிக்னல் ஒர்க்கு எல்லாமே கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த இப்போ சிக்னல் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் அம்பக்குளத்தூர் ஸ்டேஷன் கிட்ட தான் சிக்னல் ஒர்க் வராருங்கிறாங்க, அவுட்டரில் தான் வருங்கிறாங்க. அதனால் ஸ்டேஷனில் எந்தமே சிக்னல் இருக்காருங்கிறாங்க. ஸோ அவங்க மொத்தம் அந்த சிக்னல் பண்ணிக்கிறது எல்லாமே முடிச்சாச்சு. எல்சி நியரஸ்ட்டாக நெருக்கிட்டு வராங்க. இதெல்லாம் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அம்பக்குளத்தூர் ஸ்டேஷன் ஒர்க்கு அம்பக்குளத்தில் நாங்கள் போல் அடுத்த வாரம் போய்க்கலான்னு விட்டாச்சு. பத்தக்குடி இன்னும் பெருசாக இல்லை, அந்த ஸ்டேஷனில் ஒட்டி வால் வைக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் 12th April அப்டேட்டு. அடுத்த வாரம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம், பார்ப்போம். நன்றி.